இங்கே ஒரு பையன் இருக்கான். அவனோட பொண்டாட்டி தான் தம்பி கூட பேசுறது, பழகுறது இதெல்லாம் அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அங்கேருந்து கோவமா கிளம்பி போனவன் அந்த கோவத்தை வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் காமிச்சிக்கிட்டு இருக்கான். அதை இவளும் புரிஞ்சுக்காம ஒருவேளை பூஜைக்கு டான்சர்ஸ் வரலன்னு சொல்லிட்டு தான் கோவப்படுறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி கூடயே சேர்ந்து இவ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது இவனுக்கு இன்னும் கொஞ்சம் கோவமாகுது. ஏன்னா அவங்க 2 பேரும் நெருக்கமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த கோவத்தை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாம அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய தேங்காய் வச்சு உடச்சிக்கிட்டு இருக்கான். அவ்வளோ கோவம் இவனுக்கு தம்பி மேலேயும் பொண்டாட்டி மேலேயும். கொஞ்ச நேரம் கழிச்சு பூஜை பொருட்கள் வாங்குறதுக்காக ஒரு குடோன் மாதிரி இடத்துக்கு தம்பியும் பொண்டாட்டி வந்திருக்காங்க. வந்த இடத்துல அவங்க அந்த ரூமுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. வெளியே போக முடியல. யாரோ டோரை லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் கத்திக்கிட்டு இருக்காங்க, யாராவது கதவு திறங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே ஃபயர் அலாரம் இருக்கு. அதை பார்த்துட்டு அதுல நெருப்பு வச்சா யாராவது உதவி செய்ய வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பை பத்த வச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி. அப்ப பார்த்தா திடீர்னு கால் ஸ்லிப் ஆகி அண்ணி மேல போயிட்டு விழுந்துறான். அப்பன்னு பார்த்து கரெக்டா புருஷனும் டோரை உடச்சிக்கிட்டு உள்ள வந்து பார்க்கும்போது இவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவன் தப்பா நினைச்சுக்கிறான். ஏன்னா தம்பி இங்கிருந்து கிளம்பி போகும்போது அவனோட ஷோல்டர்ல பொண்டாட்டியோட முடி இருக்கு. அதை பார்த்த உடனே கன்ஃபார்மே பண்ணிடுறான். அப்படின்னா அவங்க 2 பேருக்கு நடுவில் இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி மேலே சந்தேகப்பட்டு இருக்கான். இதோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.